ஃபஹத் ஃபாசிலோட இந்த டான்ஸ் வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஃபஹத் ஃபாசில் மற்றும் கல்யாணி பிரியதர்ஷன் நடிப்பில் வர ஆகஸ்ட் 29 வெளியாக இருக்கிற படம் தான் ஓடும் குதிரா சாடும் குதிரா. இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக காலேஜ் ஈவெண்ட் ஒன்றில் கலந்துக்கிட்ட ஃபஹத் ஃபாசில் ஆவேஷம் படத்தில் வர ஒமகா சாங்க்கு டான்ஸ் ஆடி வியப்பை ஏற்படுத்தியிருக்காரு. டைரக்டர் ஜித்து மாதவன் இயக்கத்தில் வெளியான ஆவேஷம் படம் கேரளாவில் மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்தில் ஃபஹத் ஃபாசிலோட நடிப்பு பலரால் பாராட்டப்பட்டுச்சு. மேலும் ஆவேஷம் படத்தோட சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகிற அளவுக்கு சுஷின் ஷாமோட சாங்ஸ் மற்றும் பிஜிஎம் ஆவேஷம் படத்துக்கு பேக் போனா அமைஞ்சிருந்துச்சு. இந்த நிலையில ஃபஹத் ஃபாசில் மறுபடியும் ஆவேஷம் ரங்கா மாதிரி ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடினது இப்போ பலரால ரசிச்சு பார்க்கப்பட்டு வருது. வேலைக்காரன் படத்தை தொடர்ந்து ஃபஹத் ஃபாசில் தமிழ்ல சூப்பர் டீலக்ஸ், விக்ரம், மாமன்னன், வேட்டையன், மாரிசன் இப்படி பல படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. தெலுங்குலையும் புஷ்பா படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் கமிட் ஆயிருக்காரு. ஒரு பேன் இண்டியன் ஸ்டாரா உருவாகிட்டு இருக்காரு. மேலும் ரீசெண்ட் இன்டர்வியூல ஹாலிவுட் படத்திலையும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சதா ஃபஹத் ஃபாசில் பேசியிருக்கிறது இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அமரோஸ் பெரோஸ், பேபல், பர்ட்மேன், தி ரெவனன்ட் மாதிரியான பல சிறந்த படங்களை இயக்கி 4 ஆஸ்கார் அவார்ட்களை வின் பண்ணியிருக்கிற டைரக்டர் இன்னரிட்டு தான் ஃபஹத் ஃபாசிலா ஆடிஷன் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் ஃபஹத் ஃபாசிலோட இங்கிலீஷ் உச்சரிப்பு சரியில்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. அதனால அமெரிக்கால ஒரு 3 இல்லைனா 4 மாசம் அங்கேயே தங்கி ஆங்கில உச்சரிப்புக்காக ட்ரைனிங் எடுக்க சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு எந்த பேமெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஹத் ஃபாசிலோ பேமெண்ட்டே எல்லாமே எப்படி ஒர்க் பண்ண முடியும்னு யோசிச்சு அந்த வாய்ப்பை கைவிட்டிருக்காரு. மேலும் ஃபஹத் ஃபாசில் அந்த இன்டர்வியூல வீடியோ கால்லேயே அவருக்கு நான் அந்த ரோலுக்கு செட் ஆக மாட்டேன்னு ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய முறை அப்படி நடந்திருக்கு. எனக்குமே அவரோட அந்த படத்துல நடிக்கணும்னு ஒரு ஃபயர் இல்லை. நான் இந்த வாய்ப்பை இழந்ததா நினைக்கல. நான் மலையாள சினிமால தான் ஒரு பெரிய நடிகனா வளர்ந்துருக்கேன். அப்படி என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதா இருந்தா அதுவும் இங்க இருந்து தான் நடக்கும். வெளியே போய் நான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு ஃபஹத் ஃபாசில் பேசியிருக்கிறது இப்போ சோஷியல் மீடியால பெரிய அளவில் பேசப்பட்டு வருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.